பேசக்கூடாத வார்த்தைகளை பேசிட்டார், குடிக்க கூடாத மைக்க புடிச்சிட்டார். நம்மள நிறைய பேருக்கு ஒரு தலைவர் என்ற கெத்து வந்துருது இல்ல, ஒரு அகம்பாவம் பிறந்திருதா இல்லையா? தகுதிகளை வளர்த்துக் கொள்ளாமல் தனக்கு தகுதி இருப்பதாக நினைத்துக் கொள்ளும் உண்மையில பெரிய மடையன். தகுதிகளை வளர்த்துக்கோ, இவருக்கு அந்த தகுதி இருக்கு, எழுத படிக்கிற ஆற்றல் இருக்கு. ஆனா என்ன ஒரு பெருமை வந்துச்சுன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறோம்ல. நான் யார் பக்கத்துல உட்கார்ந்து? நபிக்கு பக்கத்துல. சாதாரண ஆள் இல்ல, நபி அல்லாஹ்வுடைய தூதர். நான் என்ன வேலை செய்யறேன்? ரசூலுல்லாஹ்வுக்கு எழுத தெரியாது படிக்கல, எனக்கு எழுத தெரியும் படிக்க தெரியும். நான் எழுதுன்ற மமதை, அந்த பெருமை என்ன செய்தது? அவர் உள்ளத்துல அதிகமானது. ஒரு கட்டத்துல ரசூலுல்லாஹ்வை விட்டுட்டு டைரக்டா மக்காவுக்கு போயிட்டார். அங்க போய் நபியுடைய புகழை உடைப்பது, நபியுடைய புகழை முடக்குவது, கடைசியில தன்னை ஒரு மாமேதையை அறிமுகப்படுத்திக்கிட்டார். இதை அறிந்த உஸ்மான் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ்ட்ட தெரியப்படுத்தும் போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மக்கால உள்ள எல்லாருக்கும் பொது மன்னிப்பு, ஆனா அவருக்கு மாத்திரம் மன்னிப்பே இல்லைன்னாங்க ரசூலுல்லாஹ். வார்த்தை இருக்கு ஹதீஸ்ல, அவருக்கு மன்னிப்பே கிடையாது. ஒரு கட்டத்துல என்ன செய்த? மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட போது ரசூலுல்லாஹ் பொது மன்னிப்பு தந்தாங்க. இப்னு அபீ ஷரருக்கு மன்னிப்பே கிடையாதுட்டாங்க. உஸ்மானுடைய வீட்டுல ஒழிஞ்சிட்டு இருந்தாங்க. உஸ்மான் தரதரம் கையை பிடிச்சி இழுத்தியாந்து ரசூலுல்லாஹ் முன்னாடி நிப்பாட்டினாங்க. யா ரசூலுல்லாஹ், இவரை மன்னிச்சிருங்க, இவரை ஏத்துக்குங்க, இவருக்கு சலாம் சொல்லுங்க, இவர்கிட்ட பையத்து செய்யுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அபீ ஷரர் 3 வாட்டி சலாம் சொன்னாரு. 3 வாட்டி ரசூலுல்லாஹ் சலாமுக்கு பதிலே சொல்லல. அஸ்ஸலாம் கபுலல் கலாம், பேசுவதற்கு முன்னால் சலாம் சொல்லுங்கன்னு சொன்ன உத்தம நபி அந்த சஹாபி வந்து சலாம் சொல்லி பதில் சொல்லல. 4வது வாட்டியா சலாம் சொன்னார். ரசூலுல்லாஹ் பதில் சொல்லி பையத்து செஞ்சாங்க. 4வது வாட்டி சலாம் சொன்னதுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, உங்கள யாருக்கும் விழிப்புணர்வே கிடையாதா? ஏன் இப்படி கேட்கறீங்க ரசூலுல்லாஹ்? இவர் என்னோடு அருகாமையில வஹி எழுதியவர், ஒரு கட்டத்தில் என்னை விட்டு விலகி போய் மக்காவிலே தவறான கொள்கையை பரப்பியவர், என்னுடைய வகிக்கும் என்னுடைய கொள்கை கோட்பாட்டுக்கும் மாறு செஞ்சவர். எனக்கு முன்னாடி வந்து 3 வாட்டி சலாம் சொல்றார். 3 வாட்டிக்கு நான் பதில் தராம அமைதியா இருக்கும் பொழுது உங்கள ஒருத்தர் யாராவது அவரை எடுத்து கண்டம் துண்டமா வெட்டிருக்க கூடாதா கேட்ட வார்த்தை ஹதீசுகள்ல இருக்கு. சொல்றது யாரு? ரசூலுல்லாஹ். ஏன் ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்க? துரோகம் செய்தவன், அநீதம் செய்தவன், இஸ்லாத்திற்கு மாறு செய்தவன் ஒருபோதும் உயிரோடு இருக்கக்கூடாது. இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க 3 வாட்டி நான் டைம் கொடுத்தேன், நீங்க யாரும் புரிஞ்சுக்கல. சஹாபாக்கு கண்ணை காட்டி இருக்க கூடாது யார ரசூலுல்லாஹ். ஒரு நபி கண்களால் சைகை செய்து ஒரு துரோகத்தையோ ஒரு கிளர்ச்சியோ உண்டு பண்ணக்கூடாது, அது உங்களுக்கு தெரியாதா? 4வது முறை ரசூலுல்லாஹ் அவரை மன்னித்து ஏத்துக்கிட்டாங்க. வரலாறு நீட்டிக்கொண்டே போகும். ஆனா இந்த இடத்துல இப்னு அபீ ஷரர் என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபி ஒரு கட்டத்துல இஸ்லாத்துல நுழைஞ்சாங்க, ரசூலுக்கு பக்கத்துல நின்றாங்க, மறுகட்டத்துல இஸ்லாத்தை விட்டு வெளியே போனாங்க, மீண்டும் வந்து சிறப்பு ஆட்சி செஞ்சாங்க. வரலாறு பேசுது. நமக்கான செய்தி அவருடைய கற்பனை. தான் செய்த தவறை உணர்ந்து கொண்டு இனி இப்படி வாழக்கூடாது, என் கற்பனைகளை மாற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த கற்பனை அழகானதாக ஆக்கி கொண்டார்களே. காலங்காலமாக இந்த மண்ணில நாம் அப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். குண்டு சட்டிக்குள்ள குதிரையை ஓட்டாத, அந்த வார்த்தைகள் முதல்ல வெளியே வாங்க. உங்களுக்கான திறமை என்னவோ அதற்கான முயற்சிகள் அதிகமா எடுங்க. எல்லாவற்றையும் தாண்டி ஒரு வீட்டை விற்கிறதா இருந்தாலும், ஒரு மனையை விற்கிறதா இருந்தாலும், அதாவது பொருளை விற்கிறதா இருந்தாலும், நம் சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு அதை விற்பனை செய்யுங்கள். மாற்றார்களுக்கோ மாற்று சமூகத்தை சேர்ந்த எடுத்துட்டு கொடுத்துறாரு, கொடுக்க வேணாம்னு சொல்ல வரல. முதல்ல நம் சமூக மக்கள் யார் வறுமையா இருக்கிறாங்க? எத்தனையோ பேர் 30 வருஷமா வீடு இல்லாம இருப்பாங்க. ஆனா ஒரு ப்ராஃபிட்டுக்காக வேண்டி, ஒரு பணத்துக்காக வேண்டி நாம் வேற சமுதாயத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் ஒரு வீட்டையோ மனையோ கொடுக்குறோம். நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா குடியேறி ஒரு கட்டத்துல நம்மை ஆக்கிரமிக்க செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி விடுகிறது. கற்பனைகள் அழகானதா இருக்கணும், நம்ம ஆளுங்களுக்கு கொடுக்கணும், நம்ம சமூகத்துக்கு கொடுக்கணும் என்ற அந்த சிந்தனை உள்ளத்துல பிறக்கணும். ஆயிஷா அம்மா ரசூலுல்லாஹ்க்கு மடியில உட்கார்ந்து இருக்கும் போது ஜிப்ரைலுக்கு சலாம் சொன்னாங்க. ஜிப்ரைல் சொன்னாங்க, அல்லாஹ்வின் புறத்துல சலாம் சொல்றேன் யா ஆயிஷா. ரசூலுல்லாஹ் அந்த சலாம் வாங்கி ஆயிஷாவுக்கு ஒப்படைச்சாங்க. ஆயிஷா அம்மாவுக்கு ஒரு ஆசை, ரசூலுல்லாஹ் எப்படியாவது ரசூலுல்லாஹ் கூட இன்னைக்கு ஜிப்ரைல பார்த்துடணும். ரசூலுல்லாஹ்வுடைய பார்வைக்கு அந்த ஆயிஷா அம்மாவுக்கு தெரியல. இப்ப ஆயிஷா அம்மா என்ன பண்ணாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய வலது தொடையில ஏறி உட்கார்ந்தாங்க. தெரியறாங்க தெரியல. இடது தொடையில உட்கார்ந்தாங்க, தெரியல. ஒரு கட்டத்துல துணியை லைட்டா விளக்குனாங்க. இப்ப ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, என்ன செய்யறாங்க? ஜிப்ரைல் விரண்டு ஓடுறாங்க அப்படின்னு. நோக்கம் என்னன்னா, வாழக்கூடிய பருவத்தில் கற்பனைகள் அழகானதா இருக்க வேண்டும். ஆயிஷாவுடைய கற்பனை எப்படியாவது ஜிப்ரைல பார்க்கணும், எப்படியாவது ஜிப்ரைல பார்க்கணும். அந்த எண்ணம், அந்த அழகான உயர்வான கற்பனை தான் ஆயிஷா அம்மாவை அப்படி செயல்பட வைத்தது. அலி ரலியல்லாஹு சிறுவரா இருந்தாங்க. யமன் தேசத்துக்கு ஆளுநரா ரசூலுல்லாஹ் அனுப்பி வச்சாங்க. அலி பயப்படுறாங்க, எனக்கு எழுத தெரியாது,
எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு அனுபவம் இல்லை, என்ன யமனுக்கு தேசம் அனுப்புறீங்களே. இப்ப ரசூல்லாட்ட கேட்கும்போது அலிலா சொன்னாங்க, எனக்கு தெரியாத ரசூல் அனுப்பாதீங்க. ரசூல்லா சொன்னாங்க, உனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு எல்லாம் வரும், நீ தைரியமா போய் குர்ஆன் ஹதீஸ் வழியில நீ நியாயமான முறையில் நீதி ஆட்சி செய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலில்லா அவர்கள் அனுப்பி வச்சாங்கன்னா, ரசூல் அலில்லா மீது வைத்த உயர்ந்த கற்பனை. எல்லாம் அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட கற்பனையோடு நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் என்று சொன்னால், நம் கற்பனைகள் நாம் அழகாக்கி கொண்டோம் என்று சொன்னால், அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையில் சிறப்பானதாக ஆக்கி தருவான், மன்னரை மறுமை வாழ்க்கையில் சிறப்பானதாக ஆக்கி தருவான். எல்லாம் அல்லாஹு தஆலா அப்படி உயர்வான வாழ்க்கை வாழக்கூடிய நசீபை நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.